கோல்டை வந்து நான் என்ன பண்ணேன், எய்ம் பண்ணி அதை நான் வாங்க ஆரம்பிச்சுட்டே இருந்தேன் ஃபிசிக்கலாக. அப்போ எனக்கு வந்து இந்த வேஸ்டிங் சார்ஜ் அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் கவலையாக இருந்தது. 10% 20% கோல்டு கேட்குறாங்களே, கோல்டை வாங்கணும்னு சொல்கிறாங்க, ஆனால் வேஸ்டேஜ் இருக்குது. இதே தான் பண்ணணுமே தான் இந்த 2016 நான் ஸ்கீமில் ஜாயின் பண்ணி நான் பண்ணேன். கடைசியாக நான் 2023 கோல்டை நான் வாங்கும்போது அந்த ஃப்ளோர் மேனேஜர் எனக்கு கூப்பிட்டாரு, சார் இதோட இந்த ஸ்கீம் நாங்களே க்ளோஸ் பண்ண போகிறோம் சார். வெயிட் அக்குமுலேஷன் ஸ்கீமில் போட்டிருந்தீங்க. ஏன்னா என் ஒய்ஃப்ட்ட நான் பர்பஸாக சொன்னேன், நீ எடுக்கிற கோல்டு அவங்க சொல்லியிருக்காங்க 0%, நீ கோல்டு தாறுமாற 25% போய் எடு. வேஸ்டேஜ் எங்கே அதிகமாக இருக்கும் அந்த கோல்டு எடுங்க. என் ஒய்ஃப் 22 எடுத்தாங்க. 46 பவுன் நான் வாங்கினேன். 46 பவுனுக்கு 22% வேஸ்டேஜ் இல்லாமல் தான் அவனை கூப்பிட்டாரு, சார் 9 லட்சம் ரூபா சேவ் பண்ணிருக்கீங்க சார். 9 லட்சம் சேவ் பண்ணியிருக்கேன். ஆமாம் சார், இந்த ஸ்கீமே எங்கள் எம்டிஏ எங்களுக்கு சொல்கிறாரு சார், இதோட க்ளோஸ் பண்ணிக்கலாமான்னு எங்களுக்கு ஒரு டவுட் இருக்குது. இல்லாட்டி மேக்ஸிமம் 15% வேஸ்ட் வரையும் ஓகே, அதுக்கு மேலே இருந்தால் பே பண்ண சொல்லணும் சார். ஏன்னா இந்த மாதிரிலாம் ஆமாம், அது ஒரு சில கடையில் வந்து 18%க்கு மேலே கிடையாதுங்களா. ஆனால் நான் 17லேருந்து ஸ்டார்ட் பண்ணனால எனக்கும் அந்த ரிலேஷன்ஷிப் நல்லா இருந்தது. எனக்கும் அந்த மேனேஜருக்குலாம் ரிலேஷன்ஷிப் நல்லா இருந்துச்சு. அந்த கோல்டு ஜுவல்லரிக்கும் நல்ல ரிலேஷன் இருந்துச்சு. அதனால நான் ஒரு தடவையும் மெயின்டைன் பண்ணிட்டே இருப்பேன். சார் கன்ஃபார்ம் தானே, ஜீரோ தானே நான் இன்வெஸ்ட் பண்றேன் சார், இந்த வருஷம் நான் 2 லட்ச ரூபா பண்ண போறேன், இன்னும் ஓகே தானே ஓகே சார் அப்படிமாங்க. லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா இப்போ என்னன்னா புது ஸ்கீம்ஸ் என்னன்னா ஒன்லி அப் டு 18%. அதுதான் அப் டு 18% அதுதான். அதுவுமே சில ஜுவல்லரி ஷாப்ல வந்து வெயிட் அக்குமுலேஷன் ஸ்கீமே எடுத்துட்டாங்க. ஒன்லி அமௌண்ட் அக்குமுலேஷன் ஸ்கீம் தாங்க. ஸோ 18% தான் மேக்ஸிமம் அப்படி வெயிட் அக்குமுலேஷன் இருந்தாலும் அப்படிங்கிறது. ஸோ இப்போ அடுத்ததா எத்தனை கண்ட்ரி போனீங்க? கத்தார் நான் சொன்னேன்ல, கத்தாரில் வந்து 2007 5500 கத்தார் ரியல். 2000 அங்கே ஒரு 3 இயர்ஸ் நான் இருந்தேன் கத்தாரில். 3 இயர்ஸ் 2010 or 11 வென்ட் டு குவைத் ஆயில் கம்பெனி. குவைத்தில் வந்து இட் இஸ் அரௌண்ட் 625 KD. இட்ஸ் க்ளோஸ் 1,70,000 ஆர் சம்திங். ஸோ அதில் நான் வந்து ஒரு 4 இயர்ஸ் இருந்தேன். அதுக்கப்புறம் 2016 வென்ட் டு ஈராக்ல இருந்தேன். தட் இஸ் அரௌண்ட் $4,500 பர் மந்த். அங்க ஒரு 3 இயர்ஸ் இருந்தேன். அங்க என்னவா இருந்தீங்க? HSE, ஐ மீன் சேஃப்டி. ஓகே. இப்போ இண்டஸ்ட்ரியில வந்து எங்களோட ரோல் என்னன்னா, நோ ஒன் ஷுட் நாட் கெட் இன்ஜூர்ட். இன்ஜுரி ஆகக்கூடாது. இல்னஸ்ன்னு சொல்லி நோ எம்ப்ளாயி ஷுட் நாட் கம். அதுதான் எங்களோட வேலை. ஸோ ப்ரொடெக்ட் பண்ணும் ஒர்க்கர்ஸை. அது ஈக்குவலன் டு கார்டுக்கு மாதிரி அந்த ப்ரொஃபஷனுங்கனால இது ஹைலி பெய்டு. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா 4500 2019 வென்ட் டு துபாய். இட்ஸ் அபுதாபி ஜாப், ஐலண்ட் கேஸ் கம்பெனி. That is around $6,500 from 2019 to 2024 at the March. ஸோ மார்ச்சோட அதுக்கு மேலே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈவன் தே ஆர் காலிங் மீ ஈவன் 20% ஆஃப் ஹைக் சேலரி கூப்பிட்றாங்க திருப்பி. பட் ஐ டோன்ட் வாண்ட். ஏன்னா ஒன்ஸ் நீங்கள் ஒரு தடவை போய்ட்டு ஒரு ப்ராஜெக்ட்டில் நீங்கள் கால் வச்சிட்டிங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் வில் பி 3 year. திருப்பி 3 year மை டாட்டர்ஸ் வில் மிஸ். எகைன் தே வில் ஆஸ்க் மீ, ஒய் டாடி, வாட் யூ டாடி, ஒய் யூ ஆர் டாடி டூயிங் திஸ், எதுக்காகப்பா இது பண்ணுறீங்க, யாருக்கா சேர்க்குறீங்க, வந்துருங்க அப்படிங்கும்போது தான் எனக்கு ஒரு நிமிஷத்தில் வந்து இந்த பேலன்ஸ் நம்ம சரியாக பண்ணலையோங்கிறது நான் உணர்ந்தேன். அதான் 2017 தான் உணர்ந்தேன். அதுக்கப்புறம் தான் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் தான் இப்போ தான் ஃபுல் ரிலாக்ஸ்.